எந்த பொருள்லாம் கடன்ல வாங்கக்கூடாதோ அந்தந்த பொருள்லாம் தான் இப்ப கடன்ல வாங்க. வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கியது போக, நிலம் வாங்குவதற்கு கடன் வாங்கியது போக, சொத்தை உருவாக்குவதற்கு கடன் வாங்கியது போக, நாம் வாங்குகிற கடன்கள் எல்லாமே எதெல்லாம் டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்கோ அதற்கு தான் கடன் வாங்குகிறோம். போனுக்கு கடன் வாங்குறோம், சில விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம், கடைசியில் இந்த கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு கடன் வாங்குறோம். அந்த கடனை அடைக்க முடியாது, வீட்டுக்கு ஆளு வந்துருவான்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டுல இந்த கிரெடிட் கார்டு போடுறோம், அந்த கிரெடிட் கார்டுல இந்த கிரெடிட் கார்டு போட்டு தூக்குறோம். ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கிரெடிட் கார்டுல அந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் எடுத்து கட்டுறோம்ல, இந்த டெபிட் கார்டுக்கு கட்ட வேண்டியதை கிரெடிட் கார்டுல இருந்து வாங்கி அந்த டேட்டுக்குள்ள 45 நாளைக்குள்ள இன்னொரு கிரெடிட் கார்டுல இருந்து பணத்தை இங்க வாங்கி இதை தான் நம்ம நிதி மேலாண்மை நினைச்சிட்டு இருக்கோம். நிதானமாக நிறைவாக பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் பினான்சியல் டிசிப்ளினா இருக்க முடியுமே ஒழிய இதை தூக்கி அங்க போறது அதை தூக்கி இங்க போறது புத்திசாலித்தனம். அது ஒரு ட்ரிக்கி, அது ஒரு கிளர்ச்சி தான். என்னால் இப்படி எல்லாம் இதை கையாள முடியும் என்று நாம் நம்புவதால் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி தான். சோ தேவையில்லாத விஷயத்திற்கு கடன் வாங்காதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப ஈஸி கடன் கிடைக்கிறது தான். நீ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டி தினைக்கு யாராவது 2 பேர் போன போட்டு உங்களுக்கு ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு வாங்கிக்கங்கிறாங்க. எதுக்குடா ரெடி ஆச்சு எனக்கு தெரியவே இல்லையே. கல்யாணம் ஆனவங்களா கூப்பிட்டு உங்களுக்கு மேட்ரிமோனியல் சைட்ல பதிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்கறது மாதிரி நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையே உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்பெல்லாம் ரொம்ப எளிமையாக உங்கள்ட்ட பணத்தை கொடுப்பதற்கு எல்லோரும் தயாரா இருக்காங்க. ஏன்னா பணத்தை வச்சு பணம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த வேலைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பணம் தான் பணம் பண்ணணும், நாம பணம் பண்ணக்கூடாது. ரிச் டாட் புவர் டாட்ல அதுதான் சொல்றாரு. ராபர்ட் கியோஸ்கி என்ன சொல்றாரு, யுவர் மணி ஹவ் டு மேக் மணி நாட் யூ. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் பணத்தை உருவாக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணம் தான் பணத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்கள் பணம் இன்னொரு பணத்தை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் சரியான நிர்வாகத்தை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போதும் உங்க பணம் அடுத்த கட்ட பணத்தை நோக்கி உருவாக்கணும். அந்த லெவலுக்கு நீங்க வரணும்னா அடிப்படையில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எதுக்கு கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கக்கூடாது. கிடைக்கிறது என்பதற்காக வாங்காதீர்கள், தேவையான நேரத்தில் வாங்குவதற்கு தயங்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் கடனை வாங்காத அப்படிலாம் சொல்லலாம் முடியாது இல்லையா. அப்ப எதற்கு கடன் வாங்கணும், எதற்கு கடன் வாங்கக்கூடாது என்பது ஒரு அறிவு.